என்னைக்காச்சும் ச்சே அப்பா இருந்திருக்கலாமே! அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்திருக்க மாட்டாங்களே! அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இப்போ கூட எனக்கு அது தோணும். ஏன்னா நெறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க அப்பாக்காக. ஸோ ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் போடும்போது அப்பா கிட்ட ஃபோட்டோ எடுத்து ஏன்னா லாஸ்ட்டா வந்து எங்க அப்பா கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. நான் அப்பா கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. அம்மா, அண்ணன், அக்கா, அப்பா இவங்க 4 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ. அதுதான் லாஸ்ட்டா எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதில நான் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஏன்னா அத எடுத்து கூட ஸ்டேட்டஸ் வைக்கலாம்ல. ஸோ அதில நான் இருந்திருக்கேன். அதுதான் ரொம்ப கஷ்டப்படுத்தும். இப்போ கூட நான் அப்பாவ நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். இப்போ வரைக்கும் அப்பாவ மிஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ரொம்ப. ஸோ எனக்கு அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அப்பாவ வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருப்பேன். அப்பா எங்க எங்கேயோ தான் இருக்காங்க. உங்களோட குரோத் எல்லாம் பார்த்து உங்கள பிளஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா எனக்கு நெறைய நான் வந்து சீக்கிரமா யாரையும் நம்ப மாட்டேன். ஸோ பழகிட்டேன்னா அவங்ககிட்ட சீக்கிரமா நம்பிருவேன். ஸோ நான் நெறைய நம்புறது இன்னொன்னு கடவுள், இன்னொன்னு அப்பா. அவ்வளோதான். வேற யாரும் எனக்கு வேணாம். இவங்க இருந்தா நான் லைஃப் ஃபுல்லா ஜெர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். ஸோ எனக்கு ஸ்பெஷல் அப்பா தான்.